Find the line of symmetry and order of rotational symmetry of the given regular polygons and complete the following table. இப்போ லைன் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம இது 3 ஈக்குவலா பாருங்க. இது ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி. நெக்ஸ்ட் இது ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி. அப்புறமா இது ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி. அப்போ இதுக்கு எத்தனை லைன் ஆஃப் சிமெட்ரினா என்ன அர்த்தம்னா இப்போ ஒரு ட்ரையாங்கிள் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இருக்குன்னா நம்ம இதை ஹாஃபா டிவைட் பண்ணோம்னா இந்த ஹாஃபும் இந்த ஹாஃபும் இதுவும் இதுவும் நமக்கு ஈக்குவலா இருக்கணும். ஒரே மாதிரி இருக்கணும் பாக்குறதுக்கு. அது நம்ம மடிச்சு வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு அப்படியே கோயின்சைட் ஆகணும். அதுதான் வந்து என்ன சொல்றோம் லைன் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னு சொல்றோம். சரியா? இப்போ இதெல்லாம் வந்து என்னது ரெகுலர் பாலிகான்ஸ். இது என்ன சொல்லியிருக்காங்க ரெகுலர் பாலிகான்ஸ்னா என்ன அர்த்தம்? எல்லா சைடும் ஈக்குவல்னு அர்த்தம். இப்போ இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு ஈக்குவல். அதே மாதிரி ஸ்கொயர் பாத்தீங்கன்னா இந்த 4 சைடும் ஈக்குவல். பென்டகன் பாத்தீங்கன்னா நமக்கு ரெகுலர் பென்டகன் இல்லாமையும் இருக்கலாம். இது வந்து ரெகுலர் பென்டகன். அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லா சைடும் ஈக்குவல். இந்த மாதிரி எல்லா சைடும் ரெகுலருக்கு இருந்ததுன்னா திஸ் ஹேஸ் எத்தனை சைடு இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்கும். இப்போ இதுல 3 சைடு இருக்கு. ஸோ த லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி வில் பி 3. இதுக்கு வந்து என்ன வரும் 4. ரெகுலர் பென்டகனுக்கு வந்து என்ன வரும் 5. நெக்ஸ்ட் ஹெக்ஸகனுக்கு 6. ஆக்டகனுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹெக்ஸா 6, ஆக்டா இஸ் 8. சரியா? ஹெக்ஸா ஹெப்டா தான் வந்து என்னது 7. ஸோ திஸ் இஸ் ஸ்கொயர் பென்டகன் ஹெக்ஸகன் இது ஆக்டகன். ஆக்டகன்னா எத்தனை சைடு இருக்கணும் 8 சைடு 1 2 3 4 5 6. இதுவும் 6 சைடு தான் கொடுத்துருக்காங்களா? ஓ. So this is also a hexagon. சரி நம்ம விட்டுடலாம். இது கொஸ்டின் வந்து தப்பா கொடுத்துருக்காங்க. ஆக்டகனுக்கு பதிலா ஹெக்ஸகன்னு கொடுத்துருக்காங்க. அதே அப்படியே திருப்பி கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் சிமெட்ரி. ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் சிமெட்ரி அப்படின்னா என்னன்னா இப்ப நம்ம ட்ரையாங்கிள் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இது இருந்து என்னது ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். இதை நாம திரும்பவும் நம்ம இதை ரொட்டேட் பண்ணோம்னா இது இங்க போகும், இது இந்த பக்கம் வரும், இது இந்த பக்கம் வரும். அப்பயும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதே சேமா தான் இருக்கும். திரும்பவும் ரொட்டேட் பண்ணாலும் அதே சேமா தான் இருக்கும். ஏன்னா ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இல்லையா? அப்போ எத்தனை தடவை எத்தனை ரொட்டேஷன் சிமெட்ரி இதுக்கு இருக்குன்னா இந்த மாதிரி ரெகுலர் பாலிகன்ஸுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் சிமெட்ரி இருக்கும். சரியா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னா என்ன அர்த்தம்? 2 சைடு ஈக்குவல், 3வது சைடு ஈக்குவல் கிடையாது. சோ இதுக்கு வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு லைன் ஆஃப் த சிமெட்ரி இருக்கும். இதுக்கு ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். நம்ம ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தாலும் ஒரு தடவை கூட கோயின்சைட் ஆகாது. 360 டிகிரி டோட்டலா ரொட்டேட் பண்ணாதான் ஒரு தடவை கோயின்சைட் ஆகும். சோ ஆனா நமக்கு ஆல் சைட்ஸ் ஈக்குவலா இருந்ததுன்னா நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரியும் ஈக்குவலா இருக்கும். ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் சிமெட்ரியும் ஈக்குவலா இருக்கும். சரியா? A regular polygon of 10 sides will have எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 lines of symmetry. If a regular polygon has 10 lines of symmetry, then its order of rotation symmetry எவ்வளோ இருக்கும் 10 இருக்கும். A regular polygon of n sides has எத்தனை இருக்கும் n line of symmetry and the order of rotation symmetry is n. ஓகேவா? ரெகுலர் பாலிகன்னா என்னது ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். வாட் இஸ் ரெகுலர் பாலிகன்? ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அதுதான் வந்து ரெகுலர் பாலிகன். அதுக்கு எத்தனை சைடு இருக்கோ அவ்வளோ லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்கும். அதே மாதிரி அதே அதே அளவுக்கு தான் எவ்வளவு இருக்கும் சேம் திங் வில் ஹேவ் த ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் சிமெட்ரி. கிளியரா?